போன காரியம் என்னாச்சு மாமா? காலையிலேருந்து இங்கே தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்கடி. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லை, இன்னும் சாப்பிடல. மாமா, இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்காத. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா போய் சாப்பிடு. பொண்ணுண்டு, நான் வந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி. ஏய், நான் அப்புறம் பேசுற போனவே. மாமா. சார் சார், என்ன ஞாபகம் இருக்கா சார்? நான் யாருன்னு தெரியுதா? யார் நீங்க? எப்படி சொல்றது? சார், அந்த கிரவுண்ட் இருக்குல்ல சார், அந்த கிரவுண்டு பக்கத்துல வெண்ணிலா டிஃபன் சென்டர்னு ஒரு கடை இருக்கும் சார். அந்த கடையை ரூல்ஸ் படி போடக்கூடாதுன்னு நீங்க கூட நோட்டீஸ் ஓட்டுனீங்களா? அது உங்க கடை இல்ல? ஆமா சார். தம்பி, நானே உங்ககிட்ட பேசும் தட்டிக்கிட்டு இருந்தேன்பா. இப்பதான் நீ என் கண்ணிலே பட்டிருக்க. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, உனக்கும் அந்த ஜாதி கட்சி மணிமாருக்கும் எதுவும் பிரச்சனையா? ஆமா சார். அட ஏன்பா, அவனே அந்த உறுப்பினட்டை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கலாம் அடிச்சு உலையில போட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட ஏன்பா வம்பு வச்சுக்கிட்ட? சார், எனக்கு எதுவும் புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இதை பாருப்பா, இது எல்லாமே மணிமாறனோட காழ்ப்புணர்ச்சி. உண்மையை சொல்லப்போனா உன் கடை எந்த ஒரு வயலேஷன் ப்ரொசீஜர் கிளியும் வரல. என்ன சார் சொல்றீங்க? உண்மையாதான்பா சொல்றேன். உன் கடை மக்களுக்கு தொந்தரவு பண்ணாத வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கீழே தான் வருது. ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த மணிமாறன் உள்ள இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்து உன் கடையை மூட வச்சிருக்கான். சார், என்ன சார் இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் சார் என் கடையை மூடுனீங்க? அதெல்லாம் அப்படிதான்பா. உன் கடைக்கு நோட்டீஸ் ஒட்டுறது மட்டும்தான் என் வேலை. ஆனா விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் உன்னை நான் தேடிட்டு இருந்தேன். சார், அப்படின்னா என் கடையை திறந்து நான் வியாபாரம் பண்ணலாமா? தாராளமா. ஆனா அவனை காலி பண்ணிட்டு, ஏன்னா அவன் கால சுத்தன பாம்பு மாதிரி மறுபடியும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவான். நீ வேணா சத்யசீலன் சாரை போய் பாரு. முடிஞ்ச வரைக்கும் அவனை ஆஃப் பண்ணலாம்ல. கவுன்சிலர் சத்யசீலன் சாரையா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த மணிமாறன் அவனுக்கு கீழே தான் இருக்கான். அவர்கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு பார்த்து தட்டி வைப்பார்ல. சரிங்க சார், நான் இப்பயே போய் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான்ப்பா சொல்லணும். ஒரு நாள் எங்கள் அம்மா உன் கடை முன்னாடி ப்ரெஷர் ஏறி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ நீங்கள் தான் ஓடி போய் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்க. அந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஓப்பா, சந்தோஷமாக கடையை திறக்கிற வேலையை பார்ப்பா. சரிங்க சார். பாப்பா உட்கார். தம்பி பேரு விஜய் சார். தம்பி, நம்ம ஏரியா பிள்ளையா இருக்க, சார்லாம் இருக்கு, அண்ணனே கூப்பிடு. சரிங்கண்ணே. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? 2 தடவை என்ன பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்துட்டு போனியாமா? என்ன விஷயம்? அண்ணே, அம்மா காலத்துலேருந்து 30 வருஷமா அந்த கிரவுண்டு பக்கத்தில் தானே டிஃபன் கடை வச்சிருக்கேன். எந்த கிரவுண்டு? அந்த காமராஜர் கிரவுண்டா? ஆமாண்ணே, அங்கே தான் கடை வச்சிருக்கேன். அது நம்ம வெண்ணிலா டிஃபன் சென்டர். நம்ம வெண்ணிலாக்கா புள்ளையாடா நீ? ஆமாண்ணே. நல்லா போச்சு போ, நீ எனக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்ட. தம்பி, நான் இளவட்ட பையனா இருக்கப்ப நான் என் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டதை விட உங்க அம்மா கையால நாஸ்டா சாப்பிட்ட காலம் தான் அதிகம். சும்மா கை பக்குவம் அள்ளும். நானு என் அட்டி பசங்க எல்லாம் கடைக்கு வந்தாலே உங்க அம்மாவை அன்னபூர்ணியக்கான்னு தான் கூப்பிடுவோம். ஆனா பரவாயில்லடா, இப்ப வரைக்கும் அந்த கடையை விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன்னா உண்மையாலுமே உங்க அம்மாவுக்கு நீ நல்ல புள்ளடா. அண்ணே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே. நீங்களா என் கடையை பத்தி பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. எங்க அம்மா இல்லாமலே என்னை ரொம்ப பெருமைப்படுத்திருச்சுண்ணே. சேர்றா ரொம்ப எமோஷனல் வேணாம். ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? அண்ணே, உங்க கட்சி உறுப்பினர் ஒருத்தர் பேர் மணிமாறன், அவருக்கும் எனக்கும் தானே பிரச்சனையே. மணிமாறன் பிரச்சனை பண்ணானா? ஆமாண்ணே. கடை எப்படி இல்லாம ஆகணும், அதே மாதிரி முன்னே இருந்த இடம் தெரியாம ஆகிடும்டா. பாக்குறியா? படிக்கிற பசங்க முன்னாடி தப்பா பேசாதீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என் கடைக்கு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து இனிமேல் திறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாருண்ணே. ஓ, அவ்வளவு வதுப்பாயிருச்சா அவனுக்கு? தம்பி, நீ இவனுக்கெல்லாம் பயந்துட்டு உங்க அம்மா கடையை மூடிடக்கூடாது. நாளைக்கே கடையை திறந்து வியாபாரம் பண்ற. நாளைக்கேவா? டேய், என்னடா உதடு டைப் அடிக்குது? நீ இவனுக்கோசரம் பயந்துட்டு இருக்கிறியா? நான் எட்டி நின்று பேசினாலே மூத்திரம் போற பயண்டாவன். இது உங்க அம்மா வெண்ணிலா, என் அக்கா அன்னபூர்ணிக்காக பண்றேன். நீ நாளைக்கே கடையை திறக்கிற, வியாபாரத்தை பாக்குற. சரி இரு, நான் டீ ஏட்டர் சொல்றேன், குடிச்சிட்டு. மரகதம், தம்பிக்கு டீ கொடுமா.
எல்லாம் கரெக்டா வருமா மாமா? தெரியல விபிதா. என்ன மாமா தெரியலங்கிற? கான்ஃபிடென்ட்டே இல்லாம பேசுற? கான்ஃபிடென்ட்லாம் இருக்கு பொண்ணுண்டு. இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் தான். அந்த கவுன்சிலரு எங்க அம்மா கிட்ட இருந்து சாப்பிட்டத இன்னும் மறக்கலன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க அம்மாவே என் பக்கத்துல வந்து நின்னு நான் உன் கூட தாண்டா இருக்கேன்னு சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல மாமா, அந்த கடை உன் அம்மா உருவாக்கின அடையாளம். அது உன்னை விட்டு எப்பயும் போவாது, நீ எவ்வளவு உயரம் போனாலும். ஒரு மாசமா என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா நாளைக்கு நம்ம கடையை திறக்க போறோம். அவ்வளவுதான் மாமா, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்ல, அந்த சந்தோஷும் உன் அப்பாவும் நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் யோசி. ம் ம். மாமா, ம். நீ ஓகே தானே? இப்ப எதுவும் கேட்காத. நாளைக்கு கடையை திறந்து முதல் வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் கேளு. ம் சரி மாமா, நாளை காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், நிறைய வேலை இருக்கு. தூங்கலாமா? ம். ம். கொடு. விபிதா, ஆ? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கடைக்கு போலாமா நம்ம? மாமா, ம்? நான் இன்னும் பேப்பர் கட் பண்ணல, மறந்துட்டேன். நீ போ, நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வா. ஏய், என்ன காலையில இருந்து பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க? வீட்ல மனுஷங்க தூங்க வேணாமா? என்னடா நடக்குதுங்க? டேய், ஒன்னதான் கேக்குறேன். என்ன மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஏதாவது நாடகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இங்க பாருங்க, உங்க தம்பி கிட்ட பேசுறீங்கன்னா அவங்கள பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்குறீங்க? ம். அக்கா, இன்னைக்கு நம்ம கடையை திறக்கிறோம்க்கா. கடையை திறக்கிறீங்களா? எப்படி? எப்படியா? ஏன் கடையை திறக்கறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? விபிதா, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அக்கா, இன்னைக்கு கடையை திறக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. இனிமேல் கடை மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னில இருந்து நம்ம வியாபாரம் பண்ணலாம். நேற்று நைட்டு நான் வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் காலையில ஏஞ்ச உடனே சொல்லிக்கலான்னு விட்டேன். அக்கா, அக்கா, ஆ, 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 ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. எப்படியோ கடையை திறந்துட்டீங்க. ஆனா எப்படி இது சாத்தியமாச்சு? அந்த மணிமாறன், அப்புறம் ஏதோ மொறப்பையன், இவங்களாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே. ம், இனிமேல் எவனும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாதுக்கா. ஏய், எவ்வளவு சந்தோஷமான விஷயம். என்னை எழுப்பியாவது சொல்லிருக்கலாம்ல. அக்கா, நான் தான் சொன்னேன்லக்கா, நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. இல்ல நைட்டே சொல்லியிருப்பேன். அதான் காலைல சொல்லிக்கலான்னு விட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நாங்க முன்னாடி போறோம். நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஆ, அதுவும் சரிதான். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ம், சரிக்கா. நீ பேப்பர் கிளிஸ்ட் வரியா அப்படி? இல்ல, நான் கடைக்கு வந்தே பண்ணிக்கிறேன். சரி வா. வரேங்க்கா. நீ முன்னாடி போய் கடையை தர. இனிமே எவனாலையும் வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். சரிக்கா. ஒரே நைட்ல என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு விழிச்சு கட்டலான்னு பார்த்தா ஏன் முன்னாடியே இவ ஜோடி கட்டிட்டு போறா? இவன் வேற போன் எடுக்க மாட்டான். பே பண்ணியாச்சுல? பண்ணியாச்சுக்கா. ஓகே. சொல்லுங்கண்ணே. ம். சரிங்கண்ணே. அண்ணே, கடை மட்டும் அங்கே பில்டிங் இடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். சரிங்கண்ணே. உங்களுக்கு என்ன சாம்பாருக்கா? என்ன மாமா, என்ன சொன்னாங்க? எதுக்கும் பயப்படாத, இது உன் கடை, நீ தைரியமா இருன்னு சொன்னாரு. நீ கவலையே படாத மாமா, இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்னப்பா விஜய், கடையை திறந்துட்டீங்க போல.
ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாண்ணே, இனிமேல் நீங்க வெளியே எங்கேயும் போய் சாப்பிட வேணாம். நம்ம கடை இருக்கு, நம்ம கடையில் வந்து சாப்பிடுங்க. நீ எப்போ கடை திறப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தப்பா நான். 4 இட்லி வச்சு கொடுப்பா. சரிண்ணே. இந்தாண்ணே. ஏய், யாரை கேட்டு கடை தந்தீங்க நீங்க? யாரை கேட்கணும்? இந்த பார், வியாபார டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓரமா போய் நில்லு. ஏய், கடை வைலேஷன்ல இருக்கு, பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் விட்டாங்களே ராஜா, மறந்துட்டீங்களா? அது ஃபேக்கா எங்களை பயமுறுத்ததுக்காக பண்ணதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா உங்களுக்கு? ஏய், என்னடி விட்டா ஓரா பேசுறீங்களா? அடிங்க. தலைவரே, நீங்க தலைவரே. என்ன தலைவர் இந்த பக்கம்? என்னடா உன் சத்தம் கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் காதை கிழிக்கிற அளவுக்கு கேட்குது? அப்படிலாம் ஒன்றும் தலைவரே, நம்ம ஏரியா ஆளுங்க. சும்மா பேசிட்டு இருந்தேன் தலைவர், வேற ஒன்றும் இல்லை. தம்பி, நீ பண்ணின வேலையெல்லாம் நேத்தே என் காதுக்கு வந்துருச்சு. என்ன ஒன்றும் இல்லாதவங்க கிட்ட தான் உன் வீரத்தை காமிப்பியா? எங்க என்னோட காமி பார்ப்போம். தலைவரே, உங்களாண்ட சொல்றது என்ன தலைவரே? என் பொண்ணு முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறேன் தலைவரே. அண்ணா, இல்லண்ணே, இவர் தான் ஸ்கூல் பசங்க முன்னாடி வரம் இல்லாம பேசினாரு. ஏன்டா டேய், படிக்கிற பிள்ளையாண்ட போய் யாருக்கிட்ட எப்படி பார்த்து பேசணும்னு சொல்றியே? நீ எல்லாம் உருப்படுவ? பொறப்புல என்னடா ஏற்றத்தாள் மாசிராண்டி. தலைவரெல்லாம் இந்த மாதிரி நல்லவங்களாம் இருந்துட்டா ஊரில் எந்த பிரச்சனையும் நடக்காது. டேய், அன்னபூர்ணி தவப்புதல்வா, இன்னும் வியாபாரம் பண்ணலையா நீ? யாரு இவனா? என்னடா இன்னும் இவங்களாண்ட பிரச்சனை பண்ண போறியா நீ? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, தம்பி அடிச்சிட்டான்ல, அதான் கோச்சிட்டான். சரி, எனக்கும் பசிக்குது. வெண்ணிலா டிஃபன் சென்டரில் என்னடா ஸ்பெஷலு? அண்ணே, நம்ம கடையில் எப்போதுமே ஸ்பெஷல் இட்லி தான். இருங்க வச்சு கொடுக்குறேன். சரி கொடு. இந்தாங்கண்ணே. ம். ம். பா, அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்குடா தங்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் வெண்ணிலாக்கா கையால் சாப்பிட்ட அதே நாஸ்டா மாதிரி இருக்குடா. இவனுக்கு 4 இட்லி வச்சு கொடு. இல்லை வேணாண்ணா.